அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணாமல் எப்படிங்க வெற்றிகரமாக போயிட்டு போகிறோம். ஸோ இப்போதைக்கு தமிழ் கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம குரூப் 4 முடிச்சதால் அடுத்து குரூப் 2 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தமிழ் வந்து அதே போல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னா, இப்போ குரூப் 1 இருக்குது அப்படின்றதுனால ஸோ நம்ம ஜிகே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வெயிட்டேஜ் பண்ணி இந்த 1 மந்த் மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஆக்சுவலாக வந்து குரூப் 2க்கு வந்து நம்ம போய்ட்டு போகிறோம். ஓகேங்களா? சரிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. ஓகேங்களா? சரிங்க கைஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் இங்கே பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். பாருங்கள், இந்திய தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ மத்திய தகவல் ஆணையராக வந்து தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிலால் சமாரியா. ஓகேங்களா? ஸோ ஹிலால் சமாரியா அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை தகவல் ஆணையராக என்ன பண்ணியிருக்காங்க, நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து வந்து பாருங்கள், எப்பவும் போல் சயின்ஸ் தாங்க. ஓகேங்களா? நம்ம சயின்ஸ் தான் வந்து இப்போ நம்ம சிலபஸ் சைஸாக பார்க்கறதுனால சயின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சயின்ஸில் நம்ம உயிரினங்களோட அமைப்பு நிலைகள் தான் பார்த்துட்ருக்கோம். நாடாப்புழுவின் கழிவு நீக்க உறுப்பு எது? நாடாப்புழுவோட கழிவு நீக்க உறுப்பு எது? ஸோ ஒரு டெஸ்ட் போல் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் கைஸ் உங்களுக்கு வந்து அது மெமரி ஆகும். கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கீங்கிறத நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களால் வந்து கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். நாடாப்புழுவோட கழிவு நீக்க உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுடர் செல்கள். ஓகேங்களா? ஸோ ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சுடர் செல்கள் தான் நாடாப்புழுவோட கழிவு நீக்க உறுப்பாக வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? அப்போ ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, உலக சைவ தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஸோ உங்களுக்கான கேள்வி, கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கொஸ்டின். உலக சைவ தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? நவம்பர் 1. ஓகேங்களா? ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நவம்பர் 1 தான் நம்ம என்னவா கொண்டாடிட்டு இருக்கோம், உலக சைவ தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ உலக சைவ தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுனா நவம்பர் 1 அன்னைக்கு தான் வந்து என்ன பண்ணப்படுகிறதுங்க, அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. ஸோ கூற்றை கவனி. ஜியாகிரஃபிலேருந்து தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். 3வது கொஸ்டின் எதுங்க? ஜியாகிரஃபி. பருத்தி விதையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறை. ஸோ பருத்தி விதைகளிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கக்கூடிய அந்த முறை வந்து ஜின்னிங். இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா இங்கே அனைத்துமே வந்து சரியாக இருக்குதுங்க. ஓகேங்களா? ஏன்னா பருத்தியிலிருந்து அந்த விதைகளை பிரித்தெடுக்கக்கூடிய முறை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜின்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்தியாவோட மான்செஸ்டர்னா மும்பை தான். ஏன்னா மும்பையும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளிலும் அதிகமான அளவு என்ன இருக்குதுங்க, பருத்தி ஆலைகள் காணப்படுறதுனால மும்பை வந்து இந்தியாவோட மான்செஸ்டர்னு அழைக்கப்படுது. ஸோ தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஏன்னா எங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூர் பகுதிகளில் தான் அதிகமான அளவு நெசவாலைகள் காணப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 435 தொழிற்சாலைகளில் நெசவு தொழிற்சாலைகளில் 200 நெசவாலைகள் வந்து எங்கே இருக்குதுன்னா கோயம்புத்தூரில் தாங்க காணப்படுது. அதனால தான் கோயம்புத்தூரை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரிங்க கைஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரிங்க. ஹிஸ்ட்ரியில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், டில்லி சுல்தானியம் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கான கேள்வி பாருங்கள். பெரோஷா துக்ளக் பழுது நீக்கிய பின்பு குதிப்பினாரின் உயரம் என்னவாக மாறியது? ஸோ குதிப்பினாரோட உயரம் வந்து அவர் பழுது நீக்கிறதுக்கு அப்புறம் என்னவா மாறி இருக்கும் அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி. சூப்பர் கைஸ். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, 74 மீட்டர். ஓகேங்களா? ஸோ 74 மீட்டர். ஸோ மீட்டர் போட விட்டு வந்துட்டுருக்குறோம். 74 மீட்டர் சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா அவர் இல்துமிஷ் தான் கட்டி முடிப்பார் இல்லையா? ஸோ இல்துமிஷ் கட்டி முடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரம் இருந்திருக்கும், 72.5 மீட்டர் உயரம் தாங்க இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இல்துமிஷ் வந்து கட்டி முடிப்பார். இல்துமிஷ் கட்டி முடித்ததுக்கப்புறம் பெரோஷா துக்ளக் வந்து என்ன பண்ணுவாருங்க, அதை மறுபடியும் பழுது நீக்கம் பண்ணுவார். பழுது நீக்கம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது 74 மீட்டராக வந்து என்ன இருக்கும், மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் ஞாபகம் வச்சுங்க, 379 படிக்கட்டுகள். அதையும் கொஸ்டினாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 379 படிக்கட்டுகள் வந்து காணப்படுதுங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் 74 மீட்டர். அடுத்த 5வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரை நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஒன்றிய அரசு தாங்க பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அப்போது ஒன்றிய அரசில் நம்ம குடியரசுத் தலைவர் சார்ந்த தகவல் தான் பார்த்துட்ருக்கோம். இங்கேயும் நம்ம குடியரசுத் தலைவர் சார்ந்த தகவலில் தவறானது எதுன்னு தான் உங்களுக்கு வந்து கொஸ்டினாக கேட்டிருக்கோம். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதில் எது தவறாக இருக்குன்றதை கெஸ் பண்ணுங்கள். விதி 61 படி குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம்.
குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்பு முன்னறிவிப்பு தர வேண்டும். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும் முறை அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. பதவி நீக்கம் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெறலாம். ஸோ இதில் எதுங்க தவறாக இருக்குது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா விதி 61 தான் குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கத்தை பற்றி சொல்லுது. கரெக்டு தான். குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னு. ஆமாங்க. ஸோ குடியரசுத் தலைவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? முன்னறிவிப்பு கொடுக்கணும். 14 நாட்களுக்கு முன்னால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? உங்களை வந்து பதவி நீக்கம் பண்ண போகிறோம். உங்களை குற்றச்சாட்டு வச்சிருக்கின்ற முன்னறிவிப்பு என்ன பண்ணணும்? 14 நாட்களுக்கு முன்னே கொடுத்துடணும். கரெக்டு தான். குடியரசுத் தலைவரோட அந்த பதவி நீக்க முறையை நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து தாங்க வந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? அப்போ அமெரிக்காவிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ அப்படி பதவி நீக்கம் செய்கிற அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா எம்பிக்களும் ராஜ்யசபா எம்பிக்களும் இருப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிற, ஓகேங்களா, ஸோ குடியரசுத் தலைவரை வந்து தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? ஓட் போடுவாங்க. ஆனால் பதவி நீக்கத்தில் வந்து என்ன பண்ண முடியாது? அவங்களால வந்து ஓட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ இதனால நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. பதவி நீக்கம் வந்து லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க? ஓட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ டி வந்து இங்கே தவறாக இருக்குது. அடுத்து, ஆங்கிலேயர்கள் சார்ந்த கூற்றுகளில் தவறானது எது? ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த வணிக முறைகள் தான் பார்த்துட்ருக்கோம். பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் அதில் இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பொறுத்து தவறானது எது? டிசம்பர் 31, 1600 கிழக்கிந்திய கம்பெனி துவங்கியது. ஆமாங்க, டிசம்பர் 31, 1600. ஏன்னா அப்போ தான் இந்த எலிசபெத் ராணி என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த பட்டயத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? வழங்கியிருப்பாங்க. அதுக்கு அனுமதி வந்து வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? கரெக்டாக தான். நீங்கள் கெஸ் பண்ணி நான் ஒன்று சொல்லிட்டு வந்துடுறேன். கரெக்டு தான். 1611 பழவேற்காட்டில் கம்பெனிகளை நிறுவினர். தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா 1600 கொடுத்துருப்பாங்க. ஸோ 1608 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லியம் ஆக்கின்ஸ், ஓகேங்களா, வில்லியம் ஆக்கின்ஸ் என்ன பண்ணியிருப்பார்? வந்து அசைக்கு பார்த்துருப்பாரு. அப்போ முடியாதுங்க. ஏன்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து பயங்கரமாக எதிர்த்துருப்பாங்க. அதனால் பின்வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 1612 வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ரோ அப்படின்றவருக்கு என்ன பண்ணியிருப்பார்? ஜஹாங்கீர் வந்து அனுமதி கொடுத்துட்ருப்பார். ஓகேங்களா? அப்போ அதன் அடிப்படையில் 1611 வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இவங்க முதல்ல வந்து நிறுவியிருப்பாங்க அப்படின்னா மசுலிப்பட்டினம். ஓகேங்களா? ஸோ மசுலிப்பட்டினம் வரணும், பழவேற்காடு வராது. ஏன்னா பழவேற்காடில் 1611 தான் வந்து இவங்க வந்து உட்காருவாங்க. ஓகேங்களா? அப்போ 1611 அப்படின்றது மசுலிப்பட்டினம். 1626 தான் பழவேற்காடு. ஓகேங்களா? 1626 தான் என்ன பண்ணுறாங்க? பழவேற்காட்டில் வந்து இவங்களோட இது வந்து நிறுவுறாங்க. சரிங்களா? அப்போ 1611 என்ன வந்திருக்கணும்? மசுலிப்பட்டினம். 1626 தான் பழவேற்காடு. சரிங்களா? அப்போ இங்கே பி தான் தவறாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் பிங்க. ஓகேங்களா? ஸோ இது கரெக்ட் தான். கோல்கொண்டா சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்னும் பட்டம் வழங்கினார். பாருங்கள், கோல்கொண்டா சுல்தான் என்ன பண்ணியிருப்பார்? ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படின்ற பட்டத்தை என்ன பண்ணியிருப்பார்? வழங்கியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து, ஆங்கிலேய குடியேற்றத்தின் தலைமையிடமாக மசுலிப்பட்டினம் மாறியது. ஆமாங்க. ஸோ ஆங்கிலப்பட்டினத்தோட தலைமையிடமாக எது மாறி இருக்கும்? மசுலிப்பட்டினம் வந்து மாறி இருக்கும். இதுவும் கரெக்டு தான். அப்போ இங்கே பி தான் தவறாக இருக்குது. 1611 எது வந்திருக்கணும்? 1611 மசுலிப்பட்டினம் வந்திருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7வது கொஸ்டின். சரியான காலவரிசையை தருக. ஓகேங்களா? சரியான காலவரிசையை தருக. சூப்பர். நிறைய நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் எதுங்க? டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா ஃபஸ்ட்டுனா வரும் 2 தாங்க வரும். 1806. ஓகேங்களா? வேலூர் கழகம் 1806 இருந்திருக்கும். அது 2 தான் வரும். அப்புறம் மங்கள் பாண்டேயின் கழகம் தாங்க வரும். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த மங்கள் பாண்டேக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? அந்த பெரும்புரட்சிலாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அது வரும். அந்த பெரும்புரட்சியோட இதுவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மீரட். ஏன்னா முதல்ல பராக்பூரில் ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீரட்டுக்கு மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் மீரட் வரும். அதுக்கப்புறம் தான் ஜான்சி ராணி என்ன பண்ணியிருப்பாங்க? தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து 3rd வந்திருக்கும். அப்போது டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து யூனிட் 8 பாருங்கள். தமிழ்நாட்டில் கிலாபத் நாள் என்று கடைபிடிக்கப்பட்டது. பாருங்கள், தமிழ்நாட்டில் கிலாபத் நாள் என்று கடைபிடிக்கப்பட்டது. சூப்பர். 1920 ஏப்ரல் 17. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 1920 ஏப்ரல் 17 தான் மௌலானா சௌகத் அலி அப்படின்றவரோட தலைமையில் என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கும். அதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த கிலாபத் நாளாக வந்து 1920 ஏப்ரல் 17 என்ன பண்ணியிருப்பாங்க? கடைபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 1920 ஏப்ரல் 17 வந்து கிலாபத் நாளாக வந்து தமிழ்நாட்டில் வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாடு சார்ந்த தகவல் தான் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். அடுத்து கூற்றை கவனி. நம்ம யூனிட் 9 பொறுத்தவரைக்கும் சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அலிகார் இயக்கம்.
தோற்றுவித்தவர் சர் சையது அகமது கான். பாருங்கள் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் படித்து கெஸ் பண்ணுங்கள். நான் ஒன்று சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். தோற்றுவித்தவர் சர் சையது அகமது கான். ஆமாங்க, கரெக்ட் தாங்க. 1வது கூற்று கரெக்ட். சர் சையது அகமது கான் தான் வந்து தோற்றுவித்திருப்பார். சமூக சீர்திருத்தங்களையும் முஸ்லீம்களுக்கிடையே பரப்ப அமைக்கப்பட்ட முதல் இயக்கமாகும். ஆமாங்க. ஸோ முஸ்லீம்களுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சீர்திருத்தங்களை ஏற்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலிகார் இயக்கம் தான். ஓகேங்களா, இதுவும் கரெக்ட் தான். தாசித் உத் அலாக் என்னும் பத்திரிகையை நிறுவினர். ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க 1864 காசிப்பூரில் வந்து பார்த்தோன்னா ஒரு பள்ளியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1875 என்ன பண்ணியிருப்பாங்க ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது பல்கலைக்கழகமாக வந்து மாறி இருக்கும். இந்த முஸ்லீம்களுக்கிடையான சீர்திருத்த கருத்துக்களை பரப்புறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க தாசித் உத் அலாக் அப்படின்ற அந்த பத்திரிகையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து தினசரி பத்திரிகை வந்து நிறுவியிருப்பாங்க. இதுவும் கரெக்டு தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என்று சொன்னவர் அகமது கான். ஓகேங்களா, ஆமாங்க, கரெக்டு தான். ஓகேங்களா, இது நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அலிகார் இயக்கத்தை ஆரம்பித்தவர் தான் சர் சையத் அகமது கான். அவர் தான் என்ன சொல்லியிருப்பார் இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்ற அழகிய பறவையின் இரு கண்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா, சரிங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிறது நம்ம மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி, அனைத்துமே சரிதாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு கிட்டத்தட்ட கூட்டு வட்டி தனி வட்டி நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டோம். ஸோ அடுத்த டாபிக் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 6660 4 ஆண்டுகளில் 7216 கூடுதல் தொகையாக கிடைக்கும் எனில் வட்டி வீதம் காண்க. பாருங்கள், ஒரு கூட்டு வட்டியில் 3 வருஷத்துக்கு 6560 கிடைக்குது, 4 வருஷத்துக்கு 7216 கிடைக்குது. அப்போது வட்டி வீதம் என்னவாக இருக்குன்னு கெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒன்றே நீங்கள் சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க நேரம் நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ 4 வருஷத்துக்கு எவ்வளோங்க கிடைக்குது 7216 ரூபா கிடைக்குது. அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோங்க கிடைக்குது 6560 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ இதுக்கான டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட், ஏன்னா 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம், ஒரு வருஷம் தான் மாறி இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ எவ்வளோ வரும் 656 ரூபா. ஓகேங்களா, 656 ரூபா தான் 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, அப்போது 6560 தான் என்னவா மாறி இருக்குது 656 மாறி இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்போ $100 நம்ம பெருக்குனா நம்மளுக்கு இதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு 656 10 656னா ஒரு ஜீரோ வந்து ஆட் ஆகிடும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கிடச்சிங்கன்னா மீதி 10 இருக்கும். அப்போ இங்கே எத்தனை சதவீதம் வட்டி வீதம் 10% வட்டி வீதம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ 4லேருந்து 3 நீங்கள் கழிச்சிங்கன்னா ஒரு ஆண்டுக்கான வட்டி உங்களுக்கு கிடச்சிடும். அந்த ஓராண்டுக்கான வட்டியை 3வது வருஷம், ஏன்னா இதான் நம்மளுக்கு ஆரம்பம் இல்லையா, அந்த 3வது வருஷத்துக்கான அமௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வட்டி வீதம் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ. அடுத்த கைஸ், இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்திய ராணுவ வீரர்களின் அசுகஞ்ச் நினைவிடம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? பாருங்க, இந்திய ராணுவ வீரர்களோட நினைவா அசுகஞ்ச் அப்படின்ற ஒரு நினைவிடத்தை வந்து எங்கு திறந்திருக்காங்க அப்படின்றது தான். மியான்மர், வங்கதேசம், பூடான், சிங்கப்பூர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு ஆன்சர் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து நிறைய கொஸ்டின் ஏன் இவ்வளோ தகவல் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, ஸோ உங்களுக்கு ஒரே வீடியோவில் நிறைய கொஸ்டினில் நிறைய தகவலை உங்கள்கிட்ட சேர்க்க முடியுன்றதால தான் அப்படி கொடுக்குறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.